நீங்க ஏஐயா ஒர்க் பண்ணும்போது, தெர்மல் பவர்ல இருக்கும்போது என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது இன்டர்வியூ போஸ்ட். அதுல வந்து நான் செலக்ட் ஆனேன். ஆனா இன்டர்வியூக்கு வந்து நான் செலக்ட் ஆகல. ஸோ அதுல வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டிஆர்பி பாலிடெக்னிக் வந்த போதும் அதுலயும் ஒரு 10, 11 மார்க்ல மிஸ் ஆனதுனால கொஞ்சம் இதா தான் இருந்தது. ஸோ நம்ம திருப்பி அடுத்த டைம் எக்ஸாம் எழுதும் போது நம்ம வந்து டாப்ல வரணும். இந்த மாதிரி ஆசிலேஷன்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. நம்ம டாப்ல வரணுன்றதுக்காக தான் ரொம்ப இதா படிச்சேன். இபில பொறுத்த வரைக்கும் நான் இபியா பிடபிள்யூடி எடுக்கலாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா சரி இபிஏ போகும்ன்றனால இபிஏயும் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் சென்னை போய் பவர் பிளான்ட்ன்னும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது உள்ள என்ட்ரி ஆகும்போது. பட் அதெல்லாம் போய் நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம டிப்ளமோ படிச்சிருக்கோம், யூஜி படிச்சிருக்கோம், பிஜி படிச்சிருக்கோம், இத்தனை வருஷமா எக்ஸாம் படிச்சிருக்கோம். ஆனா ஜென்ரேட்டரும் பாய்லரும் நம்ம ஒரு டிராயிங்கா பிக்சரா மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரியலா வந்து பாக்குறதுக்கு எங்கேயுமே நமக்கு சான்ஸ் அப்படியே ஜென்ரேட்டர் பார்த்துருந்தாலையும் வீட்லயோ இல்ல ஹோட்டல்லயோ அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம். ரியலா ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ற ஜென்ரேட்டரோ டர்பைனோ பாய்லரோ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அங்க போய் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயம் மாதிரி தான். கோல வந்து இது பண்ணா இப்படி எலக்ட்ரிசிட்டி வரும் நமக்கு தேரியா எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிராக்டிக்கலா பாக்குறது நம்ம ஏஐ ஆகலைன்னா நம்ம அதுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. பட் 4 மந்த்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது டீச்சிங்கா இருக்கட்டும் இல்ல நம்ம ஃபீல்டுக்கா இருக்கட்டும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாய்லர்னா என்ன என்ன பண்ணும், எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கும், எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கும், டர்பைன் எப்படி இருக்கும், இவ்வளவு சைஸ். அதாவது நம்ம சும்மா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், டிசி பண்ணுவோம் இல்ல ஏசி பண்ணுவோம். 220 24 வோல்ட் இவ்வளவுதான் பண்ணுவோம். அங்க வந்து 765 கேவி 800 மெகாவாட் போது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கூட இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் ரொம்ப பயமா இருக்கும். எந்த பக்கம் போனாலும் ஐயோ இதாயிடுமோ அதாயிடுமோன்னு. மேல பாய்லர்லாம் வந்து 96 ஃபீட் இருக்கும். மேல ஏறும்போது கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும். பட் 1 வீக் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் நம்ம வேலை செய்யற இடம்னு பழகும் போது பாய்லருக்கு போங்க அப்படின்னா ஓகே வாக்கி டாக்கி எடுத்துட்டு கிளம்பிடுவோம். பாய்லருக்கு போயிடுவோம். 2 பேரை கூட்டிட்டு டர்பைன் போய் பாருங்கன்னா டர்பைன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும் எது எங்க இருக்கும்னு தெரியாது. அது ஒரு 1 மந்த் ஆகவே ரொம்ப பழகிடுச்சு. ஆனா நிஜமாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்க இருக்கவங்களும் அப்படிதான் நல்லா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு தியரிட்டிக்கலா தான் தெரியும், ப்ராக்டிக்கலா தெரியாதுன்றது தெரியும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்கியூட் நமக்கு சர்க்கியூட் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நமக்கு புரியும். ஸோ அந்த சர்க்கியூட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதான் ஒர்க் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். டர்பைன் ஜென்ரேட்டர்லாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க இன்டர்ன்ஷிப் போக முடியாது, எதுக்குமே பவர் பிளான்ட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது. அந்த 4 மந்த்ஸ் வந்து நிஜமாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்.